வணக்கம், உங்கள் விக்கி கோல்டன் விலாக்ஸ். நம்ம ஒரு புது ட்ரிப்பு கிளம்புறோம். பட் தாட்டி ஃபேமிலியோட இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட. பாய் பாய். பேக்கேஜெலாம் ரெடி பண்ணியாச்சு. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வண்டியில் மொத்தம் 8 பேர், இல்லைன்னா 9 பேர். ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. 9 பேர் மொத்தம் வாங்க போகிறோம். பார்ப்போம், சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. வண்டிலாம் ரெடி ஆகிடுச்சு, பசங்களாம் அசம்பிள் ஆகிடுச்சு. கடைசியாக தான் ஒரு ஆள் வந்து சேர்ந்தார். எப்போதுமே ஒருத்தன் குரூப்பில் லேட்டாக வருவான்னு சொல்லுவாங்களே, அது இவன் தான். அது சாவிட்டு போயிட்டு வந்துருக்காப்ல, அந்த காஸ்டியூம் கூட வந்துருக்காப்ல. சார் பார்த்துக்குங்க, வேலையை முடிச்சுட்டு இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காப்புல. இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வருவாப்புல. 1 வாரமா? எல்லோரும் அசம்பிள் ஆகிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வண்டி தான். நம்ம வண்டி ரெடி ஆகிட்டு ஜெபி போகலாமா? ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். எப்படி கரெக்டாக சரி விட்டுட்டு போயிட போகிறாரு. வயா 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 வயா. இடையே ஒரு பெட்ரோல் பங்கில் நம்ம திருத்துறைப்பூண்டிலேருந்து இப்போ குற்றாலம் கிளம்பியிருக்கோம். இந்த குற்றாலம் ட்ரிப் வந்து நம்ம ரூட்டு பார்த்திங்கன்னா ஈசிஆர். அதாவது ஈசிஆரில் வந்து அப்படியே தொண்டிக்கு போய்ட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து மதுரையிலேருந்து ராஜபாளையம் வழியால் குற்றாலம், தென்காசி குற்றாலம், அதுதான் நமக்கு ரூட்டு. இந்த ரூட்டில் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். இடையூர் பங்கு எப்போதுமே இந்த இடையூர் பங்கில் பெட்ரோல் போட்டு கிளம்புறது தான். ஓகே, அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம். அவினாசம் பிடிக்க சொல்லிட்டு குற்றாலத்து டூருக்கு போயிருந்தோம். கரெக்டாக ஒரு 6 மணிக்கெல்லாம் அவன் தம்பி எந்திரிச்சு குளிச்சு முழிச்சு போட்டோலாம் அடிச்சு ரெடி ஆகி வாங்க குளிக்க போவோம். அங்கதான் குளிக்கவே இல்லை, தண்ணியை பத்திரம் பயந்துட்டேன். அங்கேயே குளிச்சுட்டேன் அப்படியும். இதெல்லாம் நாங்க குளிச்சுட்டேன், இதை போதும் அப்படிங்கிறாங்க. தண்ணியை பத்திரம் பயந்துட்டு அங்கேயே குளிச்சுட்டேன். அதை எடுத்து என்ன காலையில ஒண்ணு சொல்லி எது கொடுத்தான். காலையில ஒண்ணு சொல்லி குளிச்சுட்டு ஆள் என்ன பண்ணிருக்கான், 4 நாளா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் அந்த மருந்தை. என்னங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேது அப்படின்னு போய் கடைக்காரர்கிட்ட போய் கேட்க போகும்போது, இது சாப்பிட்ற மருந்து இல்ல, தலையில தேய்க்கணும். டெய்லி சாப்பிட்டு இருந்திருக்கானுங்க. அதை எப்படி இருந்துச்சு மருந்து? சரி, இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கல்ல. தென்காசி காற்று உங்களை இனிதே வரவேற்கிறது. தென்காசி சாரல், குற்றாலச்சாரல். ஒரு தடவையும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த ஏரியாவில் வரும்போது ஏர்லி மார்னிங்கே டீ கடையில் தான் ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி கேசரி, உப்மா, அது மாதிரி ஏர்லி மார்னிங்கே வச்சுருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏரியாலெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மவுண்டனே பற்றிட்டு எரியுதுங்க.
குற்றாலச்சாரல் விழ தொடங்கிட்டுங்க. ரெஸ்லிங் தெரியுதா? கண்ணாடியில் விழுவ ஆரம்பிச்சிட்டு. எப்போதுமே குற்றாலம் நோக்கி வந்தோம்னா இந்த மாதிரி வெல்கம் பண்ணும். இந்த சீசனில் வந்தா குற்றாலச்சாரல். எஸ், ஃபைனலாக குற்றாலம் ரீச் ஆகிடுச்சு. குற்றாலத்தை காற்று பயங்கரமாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, வெயிலாம் இல்லை. இங்கே தான் பேபிஸ் ஹோமுங்கிற இடத்துல தான் நம்ம ரூம் எடுத்துருக்கோம். ரூம் மாடிக்கு வந்து பார்ப்போம். லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் இங்கே தான் எடுத்தோம். நான் போட்டேன் நான். இதுதான் ரூமு. டூ பிஹெச்கே. பட்டு இந்த பில்டிங்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமு. இதில் கீழே கூட எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு இன்னும் ஒரு 5-10 பேர் கூட தங்கிக்கலாம் அந்த ரூம்லேயே. பட் நாங்கள் எப்படி தங்குவோம்னா வெளில கொண்டு வந்து பெட்டை போட்டு இப்படி தான் ஃப்ரீயாக தான். லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். கேட்குதா? வேறு லெவல். 2nd ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர், 2nd ஃப்ளோர். ஃபுல்லாக ஒய்டு. ஃபுல்லாக எல்லா பக்கமும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேட்டு, இந்த கதவு, அடுத்தது இந்த கேட்டு. இதெல்லாம் குரங்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. குரங்கு அட்டகாசம் இங்கே பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட் இயர் இங்கே தான் தங்கணும். ஓகே, உள்ளார போயிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த வாட்டர் ஃபால்ஸு அகஸ்தியர் ஃபால்ஸு கிளம்பிட்டு இருக்கோம். அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அதான் மீன்லாம் இளைஞ்சிக்கிட்டு இருக்கு. தெரியுமான்னு தெரியல. மீன் இலையுது. இரு. Agastya Falls after 6 years. 7 years. அவர் வரந்தாங்க சார். அவர் இருக்காரா? ஆமாம், அங்கே பேர் வருவாங்க. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் அன்னதானத்துக்கு டோக்கன் வாங்கியாச்சு. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு எப்படின்னு பார்ப்போம். சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து டோக்கன் அடிப்படையில் கொடுக்குறாங்கள. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளில வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தோன்னா அடுத்த ரவுண்டை நம்ம உள்ளார போய் சாப்பிட வேண்டியதான். இது அன்னதான கூடம்.
நல்ல ஒரு அருமையான ஒரு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆகும். அன்னதான சாப்பாடு வந்து லிமிட்டட் பேருக்கு தான். அந்த ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட இந்த ஆஃபீஸில் வந்து அன்னதானத்துக்கான டோக்கன் 50 நம்பர்களின் எண்ணிக்கை 50 பேருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு அன்னதானம். அது முடிச்சுட்டு சாம்பார், ரசம், மோர், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் ஒன்று காணும். முழுத்தா வலிக்குது. சாவி எடு, சாவி வாங்க கார்த்தி. அப்போ ராகுல் சாவி வாங்கி. அந்த நீரோட்டத்தில் ஒரு அருமையான குளியல் போட்டாச்சு. சவுண்டு கேட்குதான்னு தெரில. செல்லையும் தண்ணியில் நினச்சாச்சு. சூப்பர். நல்ல ஆம்பியன்ஸ், சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். அந்த கோயில் நல்ல வைபு. காசி விஸ்வநாத அணை அப்படின்னு ஒரு இடம். நம்ம அகத்தியில் அந்த பாபநாசம் அந்த ஏரியா பக்கத்தில் ரிட்டன் ஊருக்கு குற்றாலம் வரும்போது இந்த இடம் செம்ம ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுது. சூப்பராக குளிக்க வேண்டியதாங்க. லைட்டாக வழுக்குமா. வலிக்கலாம்டா. இந்த வாட்டர் ஃபால்ஸ், அதாவது டேம், மினி டேம், இதுக்கு வந்து காரை வந்து இது வரைக்குமே கொண்டு வந்துடலாம். இதோட ரூட் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேப்பு, ரூட் மேப்பு. இதோட இந்த வீடியோ நிறைவேற்றுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான சில இடங்கள், குற்றாலத்தை சுற்றி உள்ள இடங்கள் மற்றும் ஒரு அழகான சூப்பரான ஒரு முருகன் கோயிலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.